ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம யூடியூப் வீடியோஸை எப்படி பேக்ரவுண்டில் ப்ளே பண்ண வைக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? நீங்கள் சைமல்டேனியஸாக இன்னொரு ஆப் யூஸ் பண்ணலாம், பட் யூடியூப் வந்து உங்களுக்கு பேக்ரவுண்டில் ப்ளே ஆகும். இதில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா நம்ம வந்து பண்ணலாம். இப்போ யூடியூப் ப்ரீமியம் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து இன்னுமே 4 ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்கும். ஆட் வராது, இந்த மாதிரி ஆஃப்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி வந்து ஃப்ளோட்டிங் விண்டோஸில் வந்து நம்ம யூடியூப் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா யூடியூப் சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து வச்சுக்கலாம். இல்லை நம்ம வந்து ஃப்ரீயாக பண்ணுறதுக்கு ஏதாவது வேஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா 2 வேஸ் வந்து இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் அப்படிங்கிறது. ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் அப்படின்னா இப்போ வந்து நம்ம பார்க்குற ஸ்க்ரீனே வந்து 2 ஸ்ப்ளிட் ஆகிடும். மேலே வந்து ஒரு ஆப், கீழே வந்து இன்னொரு ஆப் வந்து லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நார்மலாக வந்து எப்பயும் போல் யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே பாருங்கள் 3 ஐக்கான் தெரியுதுங்களா? அந்த 3ல் ஃபஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணோன்னே என்ன ஆகுனா இது வந்து ஸ்க்ரீன் வந்து மினிமைஸ் ஆகிடும். இது லைட்டாக ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா 4 ஆப்ஷன் வரும். இதில் வந்து செகண்ட் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. செகண்ட் ஸ்க்ரீனுக்கு நம்ம எந்த ஆப் வந்து லோட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2 ஆப் வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் அப்ளிகேஷன் வந்து எனக்கு ரன் ஆகிட்டுருக்கு. செகண்ட் அப்ளிகேஷனுக்கு வந்து நான் சூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், எனக்கு ரன் ஆகிட்டுருக்கு. மேலே ப்ளே பண்ணுற வீடியோவும் தெரியுது இல்லைங்களா? இப்போ வந்து 2ஓட ஸ்க்ரீனுமே வந்து எது பெருசாக வைக்கணும், எது சின்னதாக வைக்கணும் அப்படிங்கிறத நான் மாடிஃபை பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து ஸ்க்ரீன் மூவ் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது என்னென்னா நம்ம வந்து மேலே வந்து ஏதாவது சாங்ஸ் போட்டுவிட்டு நம்ம வந்து கீழே வந்து நம்மளோட அப்ளிகேஷனில் நம்ம ஒர்க் பண்ணுறது வந்து பண்ணிகிட்ருக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளோட்டிங் விண்டோஸ். சரிங்களா? ஃப்ளோட்டிங் விண்டோஸில் என்ன அப்படின்னா இப்போ எப்பயும் போல் வந்து நான் வந்து ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து இதை வந்து மினிமைஸ் பண்ணியிருக்கிறோம். மினிமைஸ் பண்ணிட்டு இங்கே மேலே பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங் விண்டோஸ் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து நமக்கு எந்த ஆப் வேணுமோ நிறைய ஆப்ஸ் இருக்கும். நம்ம மொபைலில் உள்ள ஆப்ஸ் தான். இப்போ இதில் வந்து நமக்கு எந்த ஆப்ஸ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஃப்ளோட் ஆகிடும். இப்போ இதில் வந்து பாருங்கள், யூடியூப் வந்து எனக்கு கம்ப்ளீட் ஸ்க்ரீனு. இது வந்து சின்ன ஸ்க்ரீனில் ஃப்ளோட் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்க்ரீன் சைஸ் வந்து சின்னது பெருசு பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா டாப் ரைட் கார்னர் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் பெருசாகும், சின்னதாகும், இந்த மாதிரி நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம். இல்லை நான் இது வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா டாப் ரைட் கார்னருக்கு ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டிங்க அப்படின்னா வந்து க்ளோஸ் ஆகிடும். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம யூடியூப்பை பேக்ரவுண்டில் ப்ளே பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.